நர்மதாக்கு வந்து முட்டையும், பால் எல்லாமே வந்து குடுக்குறாங்க. அவங்க வந்து எண்ணெய் அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து குடுக்குறாங்க. பெரிய பொண்ணா இருப்பது குடுக்குறது எல்லாமே. அதெல்லாம் நர்மதாவால குடிக்கவே முடியல. ரொம்ப வம்பு பண்ணி வந்து 3 அக்காங்களும் அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து சாரதா வந்து கண் கலங்குறாங்க. அவங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, நம்ம கங்காவும் வந்து அதுக்கப்புறம் காவேரி வந்து பங்கஜ மாமி கிட்ட போயிட்டு இந்த மாரி நர்மதா பெரிய பொண்ணான விஷயத்தையும், அதே மாரி ஃபங்ஷன் பண்ற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. எல்லாரும் இங்க இருக்கிறவங்கலாம் கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிறாங்க. பங்கஜ மாமி ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க. இங்க வந்து விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து இவர நல்லா வெறுப்பேத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, அப்படியே வந்து கண்டுக்காத மாதிரி போறாங்க. விஜய் இப்படி வந்து என்ன காவேரி கண்டுக்க மாட்டேங்கிறேன்றாரு. அதெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஆள் இருக்கே அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசுற அப்படின்றாரு. ஆமா நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு வீட்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு எரியுதுல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணும் எரியலையே. எனக்கு சந்தோஷமா இருக்கு. வீட்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணா பண்ணிக்கோ. நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும் காவேரி அப்படின்றாரு. அத கேட்டுட்டு உங்கள அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அடிக்க ஓடி வராங்க. "அடி பாவி அடிக்காதடி. எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி வேலைய பண்ணுவீங்க. பங்கஜ மாமா கிட்ட சொல்லுவீங்க" அப்படின்னோனே, எனக்கு அப்படியே பொண்ணு பார்த்துருவாங்க. "ஏன் காவேரி? ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது நான் கஷ்டப்படுறது பத்தாதா? உங்கள" அப்படின்றாங்க. "சரி, சரி டென்ஷன் ஆவாத விடு. பார்த்துக்கலாம். நான் சும்மா தாண்டி சொன்னேன். எனக்கே தெரியும் நான் அப்படிலாம் வெறுப்பேத்தக்கூடாதுன்னு. அப்போ கூட நான் பண்றேன். சாரி காவேரி" அப்படின்ட்டாரு. "போனா போதும் உங்கள மன்னிச்சிடுறேன்" அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு. "சரி எங்க போற?" அப்படின்னோனே, "அது ரகசியமான விஷயம் போறது. நான் போயிட்டு வந்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போறாங்க. முன்னும் குழப்பமடைகிறார் விஜய். அடுத்து வந்து விஜய் வந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா வந்து நம்ம காவேரி வீட்ல வந்து எல்லாமே வந்து இறங்குது. பந்தல், அதுக்கப்புறம் வந்து வாழை மரம் இது அது எல்லாமே வந்து இறங்குது. அத பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. எதனால? என்ன நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். அடுத்து வந்து விஜய் வந்து பங்கஜ மாமி கிட்ட தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாரி வந்து காவேரி வீட்ல வந்து ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நர்மதா பெரிய பொண்ணு ஆனோனே ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சோனே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. அப்போ நம்மளுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. சீக்கிரமாவே அவங்க வீட்ல உள்ள இணையறதுக்கு இது ஒரு பாயிண்ட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து விஜய் வந்து தாத்தாவ வர வைக்கிறாரு. தாத்தா கிட்ட வந்து சொல்றாரு, "இந்த மாரி நான் ஃபங்ஷனுக்கு வந்து சூப்பரா வந்து நம்ம செமையா பண்ணணும் தாத்தா. அதுக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். நீங்க தான் தாத்தா இந்த ஃபங்ஷன எடுத்துட்டு போயிட்டு அங்க சேர்க்கணும்னோனே" அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா. "நீ என்னப்பா சொல்ற?" அப்படின்னா, "நான் பண்ணா கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க தாத்தா. ஆனா நீங்க பண்ணா கண்டிப்பா ஏத்துப்பாங்க" அப்படின்னோனே, "சரி விஜய் உன் விருப்பப்படியே நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்றாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து ஃபங்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து நர்மதாவ கூட்டின்னு வந்து அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அலங்காரம் பண்ணி நர்மதாவ பார்த்துட்டு அப்படியே எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நலுங்கு வைக்கலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பண்ணும்போது, வெளிய ஒரே சவுண்டா இருக்கு. என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம விஜய் வந்து சூப்பரா என்ன பண்றாரு, பேண்ட் வாத்தியோட சீர்வரிசைலாம் எடுத்துட்டு வராரு. அத பார்த்து வந்து ஏன் இப்படிலாம் பண்றான் இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ மாமி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஒரு சீர்வரிசைக்கு இறங்குச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே தாத்தா வந்து நான் தாம்மா எடுத்துகிட்டு வந்தேன்னொன்னே வேறு வழி இல்லாமல் சாரதாவும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லா சீர்வரிசையும் வச்ச தாத்தாவும் பாட்டியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. விஜயும் பக்கத்துலேயே நிற்கிறாரு. வந்து நிற்கிறத பார்த்துட்டு சாரதாவால் போகணும் கூட சொல்ல முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே வந்து நம்ம நர்மதா பாப்பாவுக்கு வந்து நலுங்கு வைக்கிறாங்க. அப்போ விஜய் மாமா நீங்களும் வைங்களேன் அப்படின்றாங்க. சரி செல்லம் வச்சுட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு விஜயும் வைக்கிறாரு. அத பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்து சாரதா ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. நெறைய வந்து வந்து சீரு, அதுக்கப்புறம் நகை இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து நர்மதாக்கு குடுக்குறாங்க. முதல்ல வந்து மறுக்கிற நம்ம சாரதா வந்து வேற வழி இல்லாம வந்து வாங்கிக்கிறாங்க. வந்து நைஸா வந்து நம்ம காவேரி பக்கத்துல வந்து நிக்கிறாரு. "எப்படி மாமாவோட சீரு சூப்பரா, இந்த சீரு நீயும் நானும் செஞ்ச மாரி தான் கணக்கு" அப்படின்னோனே, அப்படியே பார்த்துட்டு, உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்ஸ்" அப்படின்றாங்க. "எல்லாம் உனக்காக தான் செல்லம்" அப்படின்றாரு நம்ம விஜய் கொஞ்சலா.